World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ராஜநிலை எண்கள் என்ற தலைப்பில் அருண்ராம் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான். வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர். ராசிபுரம் நவசக்தி ஜோதிட குழுவின் 8வது மாதாந்திர கருத்தரங்கில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதாந்திர கருத்தரங்கில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிற இந்த மதிய நிகழ்விற்கு திரு வேலு சிவாயா அவர்களுடைய பெரும் முயற்சியில் ஜோதிட பிரபஞ்ச குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் அனைவருடைய ஆதரவுடன் மிக சிறப்பாக இந்த கருத்தரங்கம் செல்கிறது. இது மேலும் இன்று 8 16 ஆகி 32 ஆகி 64 ஆகி மிக மிக சிறப்புடன் செல்லணும்னு வாழ்த்துகிறேன். அதாவது எண்கள் எப்பயுமே நம்ம தலைப்பு எண்கள் ராஜநிலையிலையுமே இருக்கக்கூடும். எண்களுக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் மிகப்பெரிய வலிமை உள்ளது. இன்று இந்த கருத்தரங்கம் அப்படிங்கிறது 8வது கருத்தரங்கம். இந்த பொதுவாக 8 அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டுமே மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு விஷயம். இன்று திரு வேலு சிவாயா அவர்களுக்கு பிறந்த நாள். ஜோதிட பிரபஞ்ச குழு உறுப்பினர்கள் அனைவரும் சார்பாகவும் தலைவர் வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா, திரு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் திரு முத்துப்பாண்டி அவர்கள் மற்றும் கதிர், வினோதினி மேடம், தங்கபாக்கிய மேடம், தனபாக்கிய மேடம் அனைவருடைய சார்பாக நானும் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எண்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்களும் அதில் இருக்கு. பொதுவாக எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. பிரபஞ்சம் ஒரு சில எண்ணங்களை நமக்குள் விதைக்கிறது. அந்த எண்ணங்கள் தான் வாழ்க்கையில் நிகழ்வுகளாக மாறுகிறது. அப்போ நீங்கள் பெரிய பெரிய அறிஞர்கள் பெரிய பெரிய விஷயங்களை பார்க்கும்போது அவங்க எல்லாரும் சொல்றது நல்ல எண்ணங்களை வையுங்க, நல்ல சிந்தனைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கொடுக்கறதுக்கு நம்மளுடைய பிறவி எண்கள் அப்படிங்கிறது ஒரு மிக சில முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது இந்த பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கிறது. இப்போ 8ஆம் தேதி அப்படின்னா சார் மிக கடுமையான உழைப்பாளி, அது அவருக்கு தெரியும். அது இல்லாமல் கீழ் மட்டத்திலிருந்து ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருந்து அனைத்து வறுமை அனைத்து கஷ்டங்கள் எல்லாத்தையும் சந்தித்து உயர் நிலைக்கு கொண்டு போய் அந்த உயர் நிலையிலையும் நேர்மையாக இருந்து அந்த நேர்மையை தவறாமல் அவங்க பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், நான் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன், நான் கரெக்டாக தான் இருப்பேன், நான் நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு அவங்களோட இடத்துல அவங்கள எப்பயுமே நிலை நிறுத்தி அதிலேயே இருந்துட்டு தான் அந்த 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது பலருக்கு அவங்கள பார்த்தாலே இவங்கள்ட்ட குப்பை கொட்டுறதே கஷ்டம்பா அப்படின்வாங்க, அந்த அளவுக்கு இருப்பாங்க. பட் அவங்க பொறுத்த வரைக்கும் நான் இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், நான் இந்த ரூல்ஸ்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு இருந்து ஜெயிச்சுட்டு தான் அந்த எண் முடியுது. பட் ஆனால் அதுக்கான துன்பங்களை நிறையா துயரங்களை சந்தித்தாலும் 8ஆம் எண் அப்படிங்கிறது அனைவருக்கும் கெட்ட எண் கிடையாது. பொதுவாக ராஜநிலையிலையும் 8ஆம் எண் நல்ல எண் தான். இந்த 17 26 மாறும்போது தான் ஒரு சில குணாதிசயங்கள் மாறுது, அது ஒரு விஷயம். இப்போது ராஜநிலை எண்கள் வாழ்வை வளமாக்குகிறது என்பதற்கு நாங்கள் என்ன முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா, கோயிலுக்கு சென்று பல பரிகாரங்கள் செய்தும் எந்த ஒரு பலனும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. கோயில் பரிகாரத்தில் எந்த தப்பும் கிடையாது. நம்ம கோயிலுக்கு போகிறோம், பரிகாரங்கள் பண்ணுறோம், எல்லா விஷயங்கள் செய்கிறோம். அதுலேயும் குறிப்பிட்ட நாட்கள் அதுக்கான விஷயங்கள் இருக்குது. அப்படி இருந்தும் திரும்பி நம்ம கோயிலிருந்து வந்த பிறகும்
நாம் பயன்படுத்தக்கூடிய கைபேசி எண், நாம் பயன்படுத்தக்கூடிய வாகன எண், இன்னைக்கு காலையில் பேசினாங்க ஏடிஎம் பின் நம்பர். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வந்து யாரும் அந்த ஏடிஎம் பின் நம்பரெல்லாம் மாற்றுறது கிடையாது. ஆனால் வினோதினி மேடம் வந்து அந்த ஏடிஎம் பின் நம்பரில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது, அது எவ்வளோ பெரிய நன்மைகளை தருதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அருமையாக பேசினாங்க. அப்போது நான் என்ன சொல்லணும், கோயிலில் போய் அந்த பரிகாரத்தை பண்ணுறதை விட பண்ணிட்டு வந்தாலும் நம்ம கையில் இருக்கக்கூடிய எண்களை மாற்றுவது என்பது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னன்னா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால கடவுள் கனவில் வந்தோ இல்லை எந்த ஒரு ரூபத்திலையும் நமக்கு வந்து நீ நம்பரை மாற்றிக்கோ, நீ இது சரியில்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டார். இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, நவசக்தி ஜோதிட குழுவில் வந்து எங்களை பேச சொல்கிறாரு அப்படின்னா இது கடவுளின் கட்டளையாக தான் நாங்கள் வந்து இங்கே சொல்கிறோம். இந்த கருத்து உங்களுக்கு கிடைக்குதுனாலே நீங்கள் கோயிலுக்கு செஞ்சு பரிகாரம் பண்ணதால தான் உங்களுக்கு கிடைக்குது. அந்த கருத்தை நீங்கள் செயலாக்கணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்ட முயற்சிக்கு வரணும். அதில் நீங்கள் எண்களை மாற்றுறதுக்கு தயாராகணும். எண்கள் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுடைய எண்ணங்களை மாற்றி எண்ணங்களை மாற்றுறது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகை செய்கிறது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி ஃபோன் நம்பர் மாற்றணும், ஏடிஎம் பின் நம்பர் மாற்றணும், டோர் நம்பர் வீட்டில் இருக்கிறதெல்லாம் மாற்ற முடியாது. பட் அதில் அதுக்கான விஷயம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். மாறாத வாழ்க்கையை நீங்கள் செல்லும் வாகன எண்கள் மாற்றும். அந்த வாகன எண்களில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, 20 வருஷம் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்க, வாழ்க்கை மாறலை அப்படின்னா புதுசாக ஒரு நல்ல வாகன எண்ணை உங்களுக்கான எண்ணை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நிச்சயம் நீங்கள் முயற்சிக்கணும். இப்போது ஒரு சிலர் இந்த இப்போ ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிலேருந்து எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா எண்களை மாற்றணும், நியூமராலஜி அப்படின்னு எல்லாம் போடும்போது கீழே போய் முயற்சி பண்ணால் ஜெயிச்சிடலாம், இதெல்லாம் சும்மா எண்கள்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் கமெண்ட் தான் பார்த்துருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கமெண்ட் அடிக்கிறவன் கமெண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான், அதை பயன்படுத்துகிறவன் பயன்படுத்தி மேலே போய்கிட்டே தான் இருக்காங்க. இந்த கமெண்ட் அடிக்கிறவங்க ஒரு நிமிஷம் சிந்திக்கணும். தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் 2345 அப்படிங்கிற வாகனத்தில் தான் போகிறாரு. என்ன மூட நம்பிக்கைக்கு எதிராகவோ எதை பற்றி பேசினாலும் ஆனால் அவங்க பயன்படுத்தக்கூடிய எண் அப்படிங்கிறது 2345 தான். அவங்க ரெகுலராக அதே நம்பரில் போகிறாங்க. நீங்கள் ஏன் அவங்கக்கிட்ட ஏன் இந்த எண்ணை யூஸ் பண்ணாமல் மற்ற எண்ணில் போய் பாருங்கன்னு சொல்லுங்களேன். அவங்க மாற மாட்டாங்க. சரி, இவங்க தான் போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்களும் பயன்படுத்திய வாகனம் நான் எல்லா கூட்டத்திலும் முன்னாடியே சொல்லியிருக்கேன் 2345. இப்போ இன்னொன்று 2 பேர் எனக்கு புதுசாக இப்போ ஆய்வில் கிடைச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2345 தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திராவினுடைய தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஒய்எஸ் ஜெகன் அவர்கள் போயிட்டு இருக்க வண்டியும் பார்த்தீங்கன்னா 2345 அதில் தான் அவர் போயிட்டு இருக்காரு. சரி, இப்போ இந்த 2345 போயிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது இப்போ அவங்க தோத்து அடுத்த ஆட்சி மாறப்போகுது. அதில் வரப்போகிற திரு சந்திரபாபு நாயுடு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 0363 அப்படின்ற அந்த நம்பரில் போயிட்டு இருக்காரு. அவரோட கூட்டணி வச்சிருக்க பவன் கல்யாண் 2345 தான் வச்சிருக்காரு. எல்லா வண்டியும் 2345. அப்போது அடுத்து இந்த கூட்டணி வரப்போகிற ஆந்திர தேர்தலில் சந்திரபாபு நாயுடு தெலுங்கானா கூட்டணி வெற்றி ஜெகன் தோல்வி அடைய போகிறாரு. பவன் கல்யாண் பவர் ஸ்டாராக கூடியவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2345 அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கார். அடுத்து அவர் துணை முதல்வராக வர்றதுக்கு இந்த எண் உதவ போகிறது. அப்போது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்த 2345 வச்சிருக்கக்கூடியது பக்கத்து மாநிலத்தில் கூட வெற்றியை கொடுக்குது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. அப்போது எண்களுக்கு வலிமை உள்ளது. அப்போது நீங்கள் சேலத்திலேயோ இல்லை இந்த மாவட்டத்தில் மற்ற இடத்துல 2345 ஓட்டுறோம் எல்லாரும் நாங்களும் சிஎம் ஆயிடுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஆகலாம். அதை எப்படி பயன்படுத்தணும், அதுக்கான வரமுறைகள் என்ன, அதுக்கான அடுத்த கட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதை பயன்படுத்துங்க.
அந்த எண் உங்களுக்கான எண்ணாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த எண் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். தெரியாமல் பயன்படுத்துறத தெரிஞ்சு அந்த எண் உங்களுக்கானதாக இருந்துச்சுன்னா நிச்சயம் அது வெற்றியை தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தெளிவாக சொல்கிறேன், எண்கள் வேலை செய்கிறது, எண்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பது இந்த 2345 முதலமைச்சர் எண். இப்போ பக்கத்தில் அதுக்கு அடுத்தது தெலுங்கானாவில் போனால் அவர் ஆல் 6 வச்சிருக்காரு. ஒரு வண்டி இல்லை, சுமார் 50-60 வண்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 600 கான்வாய் 600 வாகனத்தோட மகாராஷ்டிராவுக்கு போனாப்புல திரு கேசிஆர் கே சந்திரசேகர ராவ் 600 வாகனத்தோட போறாரு. வண்டி ஆரம்பிக்கிறது ஆல் 6ல் போய்கிட்டே இருக்கு. சும்மா ஒரு 50-60 வண்டி எல்லாம் ஆல் 6 தான். அப்போ எண்களை முதலமைச்சர் பயன்படுத்துறாரு. எல்லா முதலமைச்சரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பயன்படுத்துறாங்கன்னா அப்போ அவங்களோட வாழ்க்கையில எண்கள் வேலை செஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க அந்த எண்களை பயன்படுத்துறாங்க. நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கான எண்களை பயன்படுத்தி ஜெயிங்கன்னு சொல்றோம். இதுல வேற என்ன இருக்கு? ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்களுக்கான எண்களை நீங்க பயன்படுத்துங்க, ஜெயிங்க. இதுல ஜோதிடம் உங்களை வந்து எந்த ஏமாத்துற வேலையே கிடையாது. நம்ம எண்களை பயன்படுத்தினவன் ஜெயிச்சவன் இருக்கான். ஜெயிச்சவன்லாம் கண்ணு முன்னாடி வாகனத்துல ஒரு வண்டியில 600 வண்டியில போயிட்டு இருக்கான். நம்ம ஒரு வண்டியிலேருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லி உங்களை கூப்பிடுறோம். அதுதான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்துகிறோம். அடுத்தது மருத்துவமனைக்கு போகிறோம். மருத்துவமனைக்கு போனது என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு எடுத்ததுமே போய் ஃபைல் போட்டுட்டு வாங்கன்னுவாங்க. அதுக்கு ஒரு ஃபைலுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்து ஒரு ஃபைலை போட்டு, என்னம்மா பேர், வயசு, அப்பா அம்மா பேரை எழுதிட்டு ஃபைலில் போட்டு கொடுத்துவாங்க, எந்த டாக்டரை பார்க்கணுன்னு. அதுக்கப்புறம் போய் அந்த டாக்டரை பார்ப்பீங்க, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அவர் எல்லாத்தையும் எழுதிட்டு மருந்து அதில் எழுதி வைப்பாங்க. ஃபஸ்ட்டு விசிட் ஆகும். அடுத்து ஸ்கேனை பார்த்து தான் அதை வைப்பாங்க அந்த ஃபைலில். அது அப்படியே உங்களோட மெடிக்கல் ரெக்கார்டாக ஃபார்ம் ஆயிடும். அதே மாதிரி ஒரு 6ஆம் பாவம். அடுத்தது கோர்ட்டு. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு போங்க, கோர்ட்டில் உடனே உங்களுக்கு ஒரு கேஸ் கட்டை போட்டு முதல்ல நீ என்ன பண்ணன்னு ஆரம்பித்து வாய்தா தேதி வாய்தா தேதி வாய்தா தேதின்னு போவோம் வாய்தாவா. ஆனால் எல்லா தேதிக்கும் போய் நிற்போம் ஐயா முன்னாடி, ஜட்ஜ் ஐயா முன்னாடி இப்படி நின்றுட்டு எந்திரிச்சு வருவோம். வாய்தா தான் போவோம். அது தீர்ப்பு வர ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு. ஆனால் அதுக்கு போய்கிட்டே இருப்போம். அதே வக்கீல்கிட்ட அந்த ஃபைல் அப்படியே இருக்கும். ஜோசியர்கிட்ட வருவோம், ஐயா ஒரு பிரச்சனை, ஓகே வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு சொல்லிவிட்டு நம்ம அந்த புக்கில் ஒரு பேப்பரை எழுதி கொடுப்போம். அந்த பேப்பரை அந்த ஜாதகத்தில் எடுத்து நோட்டில் சொருவாங்க. அப்படியே போவாங்க, அடுத்த ஜோசியர்கிட்ட போவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பர் ரெண்டையும் தூக்கிட்டு அதுக்கு அடுத்த ஜோசியர், அதுக்கு அடுத்த ஜோசியர், இப்படி ஜோசியரையே மாற்றிட்டு இருக்கிற தவிர, சார் இப்படி வந்தோம், நீங்கள் இப்போ சொன்னீங்க இந்த பலனு இந்த பரிகாரம் சொன்னீங்க, இதை செஞ்சோம், இப்போ நடக்கலை, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட விஷயம் என்ன. அந்த கேஸ் ரெக்கார்டு ஆஸ்பத்திரிக்கும் போகுது, கோர்ட்டுக்கும் போகுது. ஆனால் ஜோசியர்னு வரும்போது நீங்கள் ஜோசியருங்களோட லிஸ்ட் எடுத்துக்கிறீங்க. அப்படியே ஒரு நோட்டை போட்டு இந்த ஜோசியர் பார்த்தேன், அந்த ஜோசியர் பார்த்தேன், இந்த ஜோசியர் பார்த்தேன், இந்த ஜோசியர் பார்த்தேன், இந்த பரிகாரம் பண்ண, அந்த பரிகாரம் பண்ணன்னு சொல்லி எல்லா பரிகாரமும் பண்ணுறீங்களே தவிர சரியான வேலை ஒரே ஜோசியர். இன்னைக்கெல்லாம் எல்லா ஜோசியருக்குமே நம்பர் தெரியும், பரிகாரம் தெரியும், எல்லாமே எல்லா ஜோசியருக்கும் தெரியும். அது தெரியாத ஜோசியரே இல்லை. எல்லாருக்கும் உங்களை வர இன்னைக்கு இருக்க எல்லா டாக்டர் கூட உங்ககிட்ட இருந்து நெஞ்சு வலிக்குதுன்னு போனால் ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டண்ட்டை உள்ளே போட்டு இல்லைன்னா முடிஞ்சால் கிழிச்சு தான் வெளியில் அனுப்புகிறாங்க. ஆனால் ஜோசியர் அப்படி இல்லை. உங்களுக்கு எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கான விஷயங்களை செய்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது அடிக்கடி ஜோதிடர்களை மாற்றுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. உங்களோட ரெக்கார்டை ஒரே ஜோதிடர்கிட்ட வச்சு உங்களுக்கான தீர்வை அவர்கிட்ட இருந்து காண்றதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. ஒரு கல்யாணம் ஆகலை உங்கள் பொண்ணுக்கு, அவர்கிட்ட கொடுத்த என்ன சார் என்ன பொருத்தம் அவரையே பார்க்க விடணும். அவங்களே பார்த்துட்டு ரெகுலராக இருந்தால் தான் அது ஒரு கரெக்டான ஒரு விஷயம். அது இப்போ ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா அனைத்து ஊரில், இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்களா, தனபாக்கியம் மேடம் இருக்காங்க, நம்பருக்கு இருக்காங்க, வினோதினி மேடம் இருக்காங்க, சேலத்தில் இப்போ நாங்கள் இருக்கோம். இன்னும் எத்தனை ஜோசியர் மாவட்டமுக்கு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் இல்லாத, மாவட்டத்துக்கு இல்லாத ஜோசியர் இல்லை. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அதுக்கான ஜோசியரை பார்த்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். எல்லா விளக்கமும் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் அந்த விளக்கத்தை காதில் கேட்டுட்டு நீங்கள் ஜோசியரை தான் எடுக்கணுமே தவிர விளக்கத்தையும் பரிகாரத்தையும் நீங்களே எடுக்காதீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. நீங்கள் அந்த மாதிரி பரிகாரம் பண்ணிட்டு வந்தாலும் பிரச்சனை தீரவில்லை என்றால் அதற்கு நான் திரும்ப சொல்கிறது தான்,
எண்களை மாற்ற வேண்டும். கைபேசி எண், முக்கியமாக ஃபோன் நம்பர். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகல, நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு இருக்க நம்பர், அதில் தான் நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட போகிறீங்க, புரோக்கரை கூப்பிட போகிறீங்க, எல்லாமே அதில் தான் இருக்குது. அப்போ அந்த நம்பரே ஒரு கல்யாணத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்பராக இல்லாத பட்சத்தில் அந்த திருமணத்தை ஏற்படுத்திக்க முடியாது. தயவு செய்து இப்போ 45ஆம் எண் திருமணத்தை ஏற்படுத்தும், 90ன்னு வர நம்பர் திருமணத்தை ஏற்படுத்தும்னு சொன்னால் உடனே நீங்களே ஒரு 90 எங்கே போடணுமோன்னு போட்டுக்குவீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. நம்பரை மாற்றணுங்கிற முடிவுக்கு மட்டும் வந்துட்டு கரெக்டான ராஜநிலை எண் தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து நம்பரை மாற்றுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் இன்னைக்கு இந்த பல்பு நம்ம முன்னாடி இருக்கு அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 2774 முறை 2774 முறை இந்த பல்பு ஃபிலமெண்ட்டை வைக்கிறதுக்காக பல பொருட்களை அதில் போட்டு ட்ரை பண்ணுறாரு. இதை போட்டால் அந்த பல்பு எரியுமா, இதை போட்டால் அந்த பல்பு எரியுமா அப்படின்னு சொல்லி எத்தனை தடவைங்க? 2774 தடவை முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நம்மளை மாதிரி கூட இருக்கவன் என்ன சொல்லுவான்? இத்தனை முறை முயற்சி பண்ணிட்டோம், இது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு இல்லை சார் அப்படின்னு இருக்கான் அவர் அசிஸ்டண்ட்டு. அவர் சொன்னாராம், இத்தனை தடவை பண்ணதும் வீணாக போகலை, இந்த 2000க்கும் மேற்பட்ட பொருள்களை நம்ம பயன்படுத்தி இந்த ஃபிலமெண்ட்டை இது பண்ணதில் இத்தனை பொருட்களும் நம்ம பல்புக்கு பயன்படாத பொருட்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாராம். அப்போது நீங்கள் கோயில் போயிட்டு வரீங்க, இந்த கோயில் போகிறீங்க நடக்கலை, அந்த கோயில் போகிறீங்க நடக்கணும். அப்போனா 9 கிரகங்கள் நவகிரகங்கள் தான். ஒரு சில ஜாதகத்தில் ஒரு சில ராகு கேது தோஷமோ செவ்வாய் தோஷமோ இந்த மாதிரி நாங்கள் தோஷங்கள் வச்சிருக்கிறதும் ஒரு 10 தான். இந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் 2 தடவை சேர்த்து கோயிலுக்கு போகலாம், இன்னும் 2 சில வேலைகளை செய்து நமக்கான காரியத்தை நடத்தலாம். இப்போது 2000 தடவை முயற்சி பண்ணுறதுக்கும் வெறும் நம்ம ஃபோன் நம்பர் வச்சுருப்போம், நம்ம கையில் வச்சுருக்க ஃபோன் நம்பர் ஒரு தடவை வாங்கியிருப்பீங்க. அதுவும் 10 நம்பர் வச்சுருக்க அத்தனை பேருமே தப்பாக தான் வாங்கி வச்சுருப்பீங்க. அதுக்கு ஒரு நல்ல நம்பரை, ஃபோன் நம்பரை வாங்கி பாருங்கள், வேலை செய்யலை இன்னொரு நம்பர் வாங்கி பாருங்கள். ஏதோ ஒரு 5வது நம்பரில் கிளிக் ஆகிடுச்சினாலே போதுமே. நம்ம 2000 தடவை முயற்சி பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் 2 தடவையோ 5 தடவையாவது அந்த முயற்சி பண்ணணுங்கிற எண்ணம் வரணும். நம்மால் ஒரு நம்பர் வாங்கினோம், அது என்னவோ அவ்வளோ சொன்னாங்கன்னு வாங்கினோம், அதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யலை. அப்படி வேலை செய்யலைன்னு கண்டுபிடிக்காமல் விட்டுருந்தா இந்த பல்பு இப்படி உட்காந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். 2774 முறை நாமெல்லாம் இப்போ அந்த மாதிரி முயற்சியே நம்மகிட்ட கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எண்கள் வேலை செய்யுது. ஒரு ஏடிஎம் பின் நம்பர் போடுறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. விதி அப்படிங்கிறது ஒன்று, மதிங்கிறது ஒன்று. அந்த விதியை ஏற்றி அனுப்பும் போது யாருன்னா அந்த பேங்க்காரன் ஏடிஎம் கார்டு அனுப்புவான். கார்டை அனுப்பும் போது பின் நம்பரை 2 நாள் கழித்து அனுப்பி விடுவாங்க. அனுப்பி விட்டுட்டு அந்த பின் நம்பர் அவங்களாம் ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கான பின் நம்பரை போடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆள் போட மாட்டான், போவான் திறப்பான் கிளிப்பான், அதில் என்ன பின் நம்பர் இருக்குன்னு பார்ப்பான், அதை அப்படியே போட்டுட்டு அதே பின் நம்பரையே வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுவான். ஒன்று இது ஒரு ரகம். இது விதி என்ன விட்டுச்சோ அதே வழியில் போகிறது. 2வது ஒருத்தர் பண்ணுவார், பயங்கரமாக அவருக்கு ஞாபகம் மறதி வந்துருமா. அதனால் அவர் என்ன பண்ணுவார், அவர் பிறந்த வருஷம் அந்த 4 டிஜிட் நம்பர் இருக்கும், 1974 1984, அது என்ன வருஷம் இருக்கோ அந்த வருஷத்தை மட்டும் போட்டு விட்டுட்டு பின் நம்பர் கிரியேட் ஆகிடும். அது அப்படியே உட்காந்துரும். இது 2வது. இந்த 3வது ஏதாவது ஒரு சில அதிசயமாக நடக்கும். 44 44 35 35 என்ன வரக்கூடாதோ அதை தெளிவாக போட்டு வச்சுருவாங்க பின் நம்பராக. அன்னைக்கு மேடம் சொன்னவே ஆள் 1 இல்லைன்னா ஆள் 2 போட்டு கூட்டி என்னை கொண்டு போய் 8ல் போடு அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மறக்கக்கூடாது. நமக்கு தேவை என்னென்னா அந்த நம்பரை 4 நம்பர் தான் இருக்கும், அதை மறந்துடக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ தெளிவாக ஒரு தப்பை செய்வோம். அப்படி இல்லாமல் காலையில் சொன்ன வினோதினி மேடம் சொன்ன அந்த வீடியோவை திரும்ப பார்த்துட்டு உங்களுக்கான ஏடிஎம் பின் நம்பரை எடுங்க. நல்ல சிம்பிளான மேட்ரு.
நான் இந்த ராஜநிலை எண்கள் வேலை செய்யுமா, இந்த நம்பர்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் அலிபாபாவும் 40 திருடர்கள் படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ணன்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து இருப்பார், போய் விறகெல்லாம் வெட்டி உழைச்சிக்கிட்டு இருப்பார். அப்போது அவங்க அந்த திருடர்கள் திருடிட்டு உள்ளே போய் அந்த மலைகிட்ட நின்று அண்டாக்கா கசம் அப்புகா குசும் திறந்துட்டு சீசே அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொன்னதும் அது திறக்கும். அதெல்லாம் அந்த காலத்திலேயே மந்திரத்தை போட்டு டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ இந்த பாஸ்வேர்டை போட்டு டோரை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இந்த பாஸ்வேர்டை மாற்றி மாற்றி போடுறோம். ஆனால் நம்ம ஆளுங்கெல்லாம் எப்படின்னா, எம்ஜிஆர் அவங்க அண்ணன் சக்கரபாணி இருந்தார்ல, அந்த படத்திலேயே தான். அந்த படத்தை திரும்ப எல்லாரும் போட்டு பாருங்க. இவன் எப்படி பணக்காரன் ஆனா, இவன் எதையோ போட்டு பணக்காரன் ஆயிருக்கானே, அவனை அப்படியே உள்ள ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிடு அப்படின்னு உள்ள சாப்பாடுக்கு கூப்பிட வச்சு உட்கார வச்சு சாப்பாடை போட்டு அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்ல, நம்மளும் பாசத்தில் அந்த ரகசியத்தை சொல்ல, இவர் போய் அந்த பாஸ்வேர்டை போட்டு உள்ள போவ, அங்கே அப்படியே மாட்டிக்கிட்டு உள்ளாரே கிடப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு தான் உங்களுக்கான பாஸ்வேர்டை போட்டு போகணும். பத்திரமா உள்ளே இருந்துட்டு பத்திரமா நீங்கள் வெளியில் வரலாம். அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது எங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழுவில் எல்லாரும் மாதம் மாதம் கோல்டன் ரூல்ஸ் கொடுக்குறோம். அதனால் நான் என்ன யோசித்தேன், பேசாமல் நியூமராலஜிக்கும் ஒரு கோல்டன் ரூல்ஸ் கொடுக்கலாம். ஒரு ஜோசியத்தில் சொல்கிற மாதிரிலாம் இங்கே நியூமராலஜியில் சொல்லவே முடியாது. அது முதல்ல 100 கோல்டன் ரூல்ஸ், அடுத்தது 250 கோல்டன் ரூல்ஸ், அதுக்கப்புறம் 500 கோல்டன் ரூல்ஸ். அத்தனை 500லாம் இங்கே அடிக்கிற அளவுக்கு நியூமராலஜியில் 9 நம்பர் தான் இருக்குது. அவ்வளோலாம் இல்லை. இருந்தாலும் எனக்கு எட்டின அறிவுக்கு, எனக்கு எட்டின ஞானத்துக்கு சிம்பிளாக 4-5 விஷயத்த சொல்லி நீங்கள் எதையாவது ஒன்றை பயன்படுத்தி நீங்கள் கரெக்டாகுங்க. முதல்ல நீங்கள் பேசிக்காக புரிஞ்சிக்கணும். நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னா, கதையெல்லாம் கேட்குறது ஒரு பக்கம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அடித்தா ஓப்பன் ஆகணும், அடித்தா பணம் கொட்டணும். அப்படிலாம் கொட்டாது. ஆமாம், பணம் அடிக்க தான் போகணும், மிஷின் தான் வைக்கணும். அது சரி வராது. சரி, ரொம்ப சிம்பிளான விஷயம். முதல்ல உங்கள் பேரை எடுத்து ஒரு நோட்டில் எழுதுங்க. பேரை அப்படியே எழுதுங்க. அதுக்கு என்ன நம்பர் வருது, என்ன நம்பர் வருது. அடுத்து அதை விட ரொம்ப முக்கியம், பேரை கூட மாற்றிக்கலாம். மாற்ற முடியாத ஒரு விஷயம் நம்ம பிறந்த தேதி. தேதி எண்ணை எழுதிட்டு, தேதி எண் என்ன, கூட்டு எண் என்ன, தேதி எண் என்ன, கூட்டு எண். முதல்ல உங்கள் பிறந்த தேதி கூட்டு எண் ரெண்டையும் போட்டு, இந்த 2 எண்ணும் முதல்ல எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த எண். இப்போ சார் வந்து 8ஆம் தேதி பிறந்திருக்கார் அப்படின்னா, அவர் 8ஆம் நம்பருக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாருனாலே போதும். என்ன, ஒரு தடவையில் ஜெயிக்க முடியாது, நாம் 7 தடவை முயற்சி பண்ணாதான் 8ஆவது தடவை ஜெயிக்க முடியும். இப்போ கருத்தரங்கம் நடத்த ஆரம்பித்தாங்க, 2 தடவை 2 மாதம் நின்றுச்சு, மறுபடியும் ஒரு முயற்சி பண்ணாங்க. இன்றைக்கி எங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழுவிலேருந்து எல்லாரும் இங்கே வந்து மாதம் மாதம் இனிமே நான்ஸ்டாப்பாக அது பாட்டுக்கு போயிட்டு இருக்க போகுது. அப்போ அந்த முயற்சி அதை அப்போ அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அதை பண்ணுவாங்க. அப்போது உங்களுக்கான எண் என்ன, 1ஆம் நம்பரா, நான் தலகணம் பிடிச்சி தான் நிற்பேன், நான் 1ஆம் நம்பராக தான் நான் நின்னே இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுறீங்க. அப்போது நீங்கள் போய் ஒருத்தங்கிட்ட வேலை செய்கிறவனா போகக்கூடாது. நீங்கள் அங்கே போய் நின்றுக்கிட்டு வேலைக்கு அவனை கை கட்டினா அவன் ஓனர் ஒன்று, கண்டிப்பாக ஓனருங்கிறவன் ஏதோ ஒன்று சொல்ல தான் செய்வான். இவன் என்ன இதை சொல்கிறான், எனக்கு இவனை பிடிக்கல, இயற்கையாக வந்துடும். அதுதான் எண்களுடைய பங்கு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் பிறந்த தேதி என்ன, ஆமாம் கர்வம் வந்துடும். அதனால் என்னென்னா, நீங்கள் பிறந்த தேதிக்கான குணம் என்ன, உங்கள் பிறந்த தேதி எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், தேதி எண் என்னத்தை சொல்லுது, கூட்டு எண் என்னத்தை சொல்லுது, அதை உங்களை பற்றி நீங்கள் பிறந்த தேதியிலிருந்து தெரிஞ்சுக்கோங்க. நிறையா புக்கு இருக்குது எண்களை பற்றி. ஒரு நல்ல புக்கை வாங்கிட்டு அதில் என்ன இருக்கோ பேசிக்கை எடுத்துக்கோங்க. அதிலெல்லாம் எந்த தப்பும் இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எங்ககிட்ட வர்றதுங்கிறது அர்த்தபட்சம். அதுக்கு முன்னாடி நீங்களே தெளிவாயிட்டு வரணுன்றதுனால நீங்கள் இதை பண்ணிவிடுங்க. அடுத்தது அதே மாதிரி பேரோட எண், பேருக்கான எண் கூட்டு எண் வரும். அந்த எண் பிறந்த எண்ணிற்கு நட்பு எண்ணாக இருக்கா, அந்த எண் நல்ல எண்ணாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. வாழ்க்கையில் பிறந்த தேதியை மாற்ற முடியாது, கண்டிப்பாக தெரிஞ்ச கதை. அடுத்தது எந்த தேதியை மாற்றலாம், கல்யாண தேதியை கரெக்டான தேதியில் வைக்கலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த காலத்தில் ஏதோ ஒரு கல்யாணம் பார்த்தோம், உடனே வச்சோம்,
நடந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற பையன்லாம் வேலைக்கு போகும்போதே கம்ப்யூட்டரை தொடுறான், யூடியூப்பை பார்க்குறான். இன்னைக்கு வீட்டில் இருக்க பொம்பளைங்க நாடகத்தையும் பார்க்குறீங்க, யூடியூப் சேனலில் எல்லாரும் பார்க்குறீங்க. ஆனால் இந்த கல்யாண தேதியை வைக்கும் போது மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, கேலண்டரில் தேதியை பார்க்க வேண்டியது, நேராக ஓடி போய் பக்கத்தில் கல்யாண மண்டபத்தை பார்க்க வேண்டியது, உடனே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. மண்டபம் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கே தவிர அந்த தேதியை ரொம்ப அனாவசியமாக நினச்சிடுறீங்க. அந்த தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் இரண்டாவது ஒரு பிறப்பு, வாழ்க்கையினுடைய ஒவ்வொருத்தருடைய மாற்றமும் கல்யாணத்தில் இருக்குது. சார் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, ஒரு கனெக்ஷனும் ஒரு கம்ப்ளீட்டும் ஒரு ஃபினிஷ்டும் அப்படின்னு சொல்லி. உங்களோட வாழ்க்கையை கம்ப்ளீட் ஆக்கிறது கல்யாணம், அதை ஃபினிஷ் ஆக்கிறதும் கல்யாணம். அப்போது அந்த கல்யாண தேதியை எச்சரிக்கையாக பண்ணுங்க. ஏங்க கல்யாண தேதியெலாம் இன்றைக்கெலாம் ஒரு கல்யாணம், நான் கல்யாண மண்டபம் வச்சுருக்கேன், 2002 கல்யாண மண்டபம் நாங்கள் நடத்துகிறோம். இன்றைக்கி 2024, 22 வருஷம் ஆகுது. கல்யாணம் நாங்கள் நடத்தும் போது நாள் சாயங்காலம் சாப்பாடு, மத்தியானமே சாப்பாடு தயார் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சாயங்கால சாப்பாடு, நைட்டு சாப்பாடு நடக்கும். அடுத்த நாள் காலையில் சாப்பாடு, அடுத்த நாள் மத்தியான சாப்பாடு நடந்து அப்புறம் தான் மண்டபத்தை காலி பண்ணுவாங்க. குறைஞ்சது இந்த 10 வருஷம் இதில் மத்தியானம் வந்து நைட்டு சாப்பாடே போயிடுச்சு. ஒன்லி காலையில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு இருந்துச்சு. இப்போ மத்தியான சாப்பாடும் போயிடுச்சு. எங்கேயோ கோயிலில் நின்று கல்யாணம் பண்ணுறாங்க, தாலி கட்டுறானுங்க, ஓடி போய் ஒரு ஹோட்டலில் வச்சு சாப்பாடை போட்டுட்டு எல்லாம் ஓடி போயிருன்றாங்க. அப்படியே அடுத்தது கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணும் பிள்ளையும் ஓடி போயிடுதுங்க. இது அப்பா வீட்டுக்கு ஓடிடுது, அது அம்மா இது 2 பேரும் அவங்க அப்பா அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. இன்றைக்கெலாம் வெற்றிகரமான 3வது நாள் அப்படின்னு இந்த சினிமா பேப்பர்லாம் இப்போ பாருங்கள், படம் அன்றைக்கெலாம் 100 நாள் படம் தேட்டரில் ஓடும். அப்போ தான் வெற்றிகரமான 100வது நாள்னு பேப்பரில் வரும். ஆனால் இன்னைக்கு பேப்பரை திறங்க பாருங்கள், வெற்றிகரமாக 3வது நாள்னு போடுறான். அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறதும் வெற்றிகரமாக 3 நாளை தாண்டிடுச்சான்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், 1 மாதம் தாண்டதெல்லாம் படம் ரொம்ப ஹிட் ஆகணும் போல், ரொம்ப பயங்கரமாக எடுக்கணும். 100 நாளை தொடுனா பாகுபலி மாதிரி ஹெவி ப்ரொடக்ஷன் இருக்கணும். ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. அதனால் தயவுசெய்து இந்த கல்யாணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, செலவு. இந்த பொண்ணாகட்டும் பையனாகட்டும் கொஞ்சம் கூட கேர்லெஸ்ஸாக சுற்றுற வரைக்கும் ஒருத்தங்க கூட சுற்றுறது. அந்த கல்யாணத்தை இன்னொருத்தனோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் மண்டபத்துக்கு போகிற அன்றைக்கி அடுத்தவனோட போய் ஓடிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நின்று பாதுகாப்பு கேட்குறது. அது எதுக்கு? இது தேவையில்லாத வேலை. அந்த இடத்துல பத்திரிகையிலேருந்து மொத்த செலவு பார்த்திங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் அவுட்டு. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இன்றைக்கி பவுனு விற்கிற விலைக்கு எல்லாம் தெளிவாக பண்ணுங்கள். அதுக்கு முக்கியம் கல்யாண தேதி. அந்த கல்யாண தேதிக்கு முந்தின நாள், அதாவது முன்னாடி என்கேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று டேட்டு போடுறாங்க. அந்த கல்யாண தேதிக்கும் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு 6 மாத டைம் விடுறது. அந்த என்கேஜ்மெண்ட் டேட்டும் கண்டிப்பாக முக்கியம். இன்னும் நான் திரும்ப சொல்கிறது தான், உங்கள் பொண்ணு பார்க்க போகிற தேதி இந்த ஆன்லைன் அசோ டிவியில் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணிட்டு தேடிக்கிட்டே இருக்கீங்க, 5 வருஷமாக தேடுறேன், 2 வருஷமாக தேடுறேன், இந்த மாதிரி ரொம்ப நாளாக தேடுறேன்றவங்க தயவுசெய்து கூப்பிடுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், அதை பண்ணுங்கள். ரொம்ப அசால்ட்டாக சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் கரெக்டான தேதியில் என்கேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டான தேதியில் கல்யாணம் வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்தது, நம்மளோட அப்பா அம்மா பேர் நமக்கு கரெக்டான பேராக இருக்கா? நமக்கு அப்பா அம்மா பேர் வைக்கிறாங்க, நம்மலாம் போய் அப்பா அம்மாவுக்கு பேர் வைக்க முடியாது. அதே மாதிரி மனைவி, நமக்கு வரக்கூடிய மனைவியாக வரவங்கக்கூடிய பேர் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கணும். முன்ன ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பேர் பொருத்தம் பார்க்குறேன்னு சொல்லி ஜோசியுமே பார்த்தீங்கன்னா பேர் பொருத்தத்தில் தான் இருக்கும். ஜாதக பொருத்தத்துக்கே வராமல் பேர் பொருத்தத்தில் தான் சுற்றிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது கூட இத்தனை டைவர்ஸ் இல்லை, இத்தனை பிரச்சனை இல்லை. எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா அங்கே ஜாதகம் நம்ம கரெக்டாக சொன்னாலும் இன்றைக்கி பொண்ணும் சம்பாதிக்குது, பையனும் காலதேச வர்த்தமானத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் இந்த பேர் பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நிறைய இடத்துல எஸ்ஸில் பேர் ஆரம்பிக்கக்கூடிய ஆணுக்கு எஸ்லேயே பேராக வரக்கூடிய பெண் மனைவியாக வரும்போது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் 2 பேரும் வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க. நீங்கள் இதை பார்ப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது நிச்சயம் இருக்கும். இது வந்து 100க்கு 95 97 கேஸில் இந்த பேர் இயற்கையாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி
BK6ல் வரும்போது அதுவும் மனைவி பேரும் அதே எழுத்தில் வந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை ஓடிடுது, நல்லபடியாக சிறப்பாக இருந்துருது. மற்ற எண்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அதனால் பெண் வாழ்க்கை, இந்த குடும்ப வாழ்க்கை போகிறதுக்கு பெண்ணோட பேரும் பையனோட பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஒன்று பார்க்கணும். அடுத்தது, கல்யாணம் ஆகலை சார், ரொம்ப நிறையா பரிகாரம் பண்ணோம், இங்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போனோம், எதுவும் நடக்கலை அப்படின்றவங்க தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் கையில் இருக்க ஃபோன் நம்பரை மாற்றுங்க. ரொம்ப சிம்பிளான மேட்ரு. ஃபோன் நம்பரை மாற்றி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணலாம். குழந்தை, அப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு குழந்தை பிறக்கும். இப்போது ஹஸ்பண்ட் நேம், ஒய்ஃப் நேம், சில்ட்ரன் நேம் 3 பேர்த்து பேரும் நல்ல பேராக இருக்கணும். அப்போ தான் அது ஒரு குடும்பமாக நிற்கும். போன வாரத்தில் ஒருத்தரை பார்க்கும்போது 5 பொண்ணு 5 பையன் ஒரு வீட்டில், அந்த மாதிரிலாம் பிறந்திருக்காங்க அந்த காலத்தில். இப்போது லேட்டஸ்டாக பார்த்தா ஒரு 5 பொண்ணு 1 பையன். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு பையனை தான் பெக்கிறோம், ஒரே ஒரு பெண்ணை தான் பெக்கிறோம். அந்த ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு நல்ல பேர் வைக்கிறதா இல்லை, மறுபடியும் அந்த நட்சத்திர பேரை சொல்லுங்கள், நட்சத்திர பேரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த பழைய கதையிலேயே தான் எல்லாரும் இருக்காங்க. நானும் எல்லா மீட்டிங்லையும் சொல்கிறேன். அப்போ தான் யோசித்தேன், இப்போ தானே தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிச்சு, ஏன் இவங்க எல்லாம் வெறும் நட்சத்திர பேரே கேட்குறாங்க அப்படின்னு. நம்ம தமிழ்நாட்டில் 2 சின்னம் தான், நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சது 2 தான். ஒன்று ரெட்டலை, இன்னொன்று உதயசூரியன். இந்த சின்னத்தை தவிர வேறு எதுக்கும் எங்களுக்கு ஓட்டு போடவே தெரியாதுங்க நம்ம மக்களோட மனநிலையில். அடுத்தது அப்படியே மிஞ்சி போனால் எங்கேயாவது மாம்பழம், எங்கேயாவது பம்பரம், அந்த பழக்கத்துக்குள்ளார போயிடுறோம். அதுதான் இந்த பெரியார் சொன்னார், டே உங்களெல்லாம் இந்த 1000 பெரியார் வந்தாலும் திருத்த முடியாதுறான்னு சொல்கிற மாதிரி. தயவு செய்து சொல்கிறோம், அந்த நட்சத்திர பெயர் என்பது தேவையே இல்லை. அதில் இன்னும் வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை கூட போங்க. அந்த இதே பேரில் தான் வைக்கணும்னு தயவு செய்து நிற்காதீங்க. அடுத்தது, இப்போது இதை ஏன் சொல்கிறேன்னா, போன வாரம் ஒரு லேடி ஒருத்தங்க கூப்பிட்டாங்க, எங்கள் பேரனுக்கு பேர் வைக்கணும்னு சொன்னாங்க. ஓகே மேடம் வச்சிடலாம் அப்படின்னு. அவங்க லண்டனில் இருக்காங்க. நாங்கள் சரி ஓகேங்க அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. 1000 rupees பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னேன். உடனே 500 பண்ண மாட்டிங்களா அப்படின்னாங்க. இல்லைங்க பண்ணுறதில்ல மேடம், நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு ஃபோனை வச்சுட்டேன். ஆக்சுவலாக நான் ஏன் சொல்கிறேன்னா, 2008 நான் லண்டனில் உட்காந்துருந்தேன். அப்போவே லண்டன்லேயே 10 பவுண்டு கொடுத்து நான் ஜாதகம் சொல்லிகிட்டு இருந்தேன். ஒழுங்காக அப்போவே நான் ஜோசியராக இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, லண்டன்லேயே ஜோசியராக இருந்திருக்கலாம். இது யாரை விட்டுச்சு? இங்கே இன்னைக்கு வந்துட்டு திரும்ப மறுபடியும் 500 ரூபாய்க்கு மறுபடியும் வரும். இப்போ இல்லை, அதாவது என்னன்னா, இந்த சுத்தல், இந்த வாழ்க்கை சுத்தல்ல அன்னைக்கு நான் என்னை கொண்டு போய் அங்கே உட்காந்து நான் பார்த்தேன் அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி லண்டனில் இருக்க பிறகு பேர் வைக்கணும். ஆனால் இந்த அப்படின்னும் போது இது ஒரு விஷயம், நமக்கான நாலேஜு அதில் இந்த இது எப்பயும் சொல்கிறேன்னா, அதை ஏன் சொல்கிறேன்னா, நான் லண்டனில் இறங்கி நமக்கு தான் என்ன இந்த இது எவ்வளோன்னு கேட்டேன். 10 poundsன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. கேன் யூ கிவ் ஃபார் 8 pounds அப்படின்னதும், ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னா அப்படியே தலை சுற்றி போச்சு. ஏன்டா அப்படின்னா, இந்தியன்னா பார்கெயின் பண்ணுவான், நாம் ஏதோ பார்கெயின் பண்ணுறோன்ற பேரை கற்று வச்சுருக்கோம். இதெல்லாம் ஜெனட்டிக்கலாக இருக்குங்க. நான் அன்னைக்கு 2008 விட்டவன் தான். இன்ன வரைக்கும் எந்த கடைக்கு போனாலும் என்ன விலை அப்படியே வாங்கிட்டு வந்துடணும். இதெல்லாம் என்னவோ ஒரு சின்ன சின்ன விஷயம்னு நினைக்கிறேன். இந்த பார்கெயின் பண்ணுறது அப்படிங்கிறது இந்தியரோட விஷயத்தில் வந்தது. சரி, அப்படி தான் பார்கெயின் பண்ணி பண்ணிங்கன்னா ஓட்ட கடைசியில் 500 ரூபாய்க்கு பார்கெயின் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் பண்ணுறோம். நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, அதில் எனக்கு இவ்வளோ கூட, அப்போ 10,000 ரூபா நீ எனக்கு ஒரு ஓட்டுக்கு கொடுக்கணும், இல்லை 20,000 கொடுக்கணும்னு கூட பேசுகிற சக்தி அங்கே இல்லை. இந்த மாதிரியான விஷயம். அதனால தான் இந்த ஒரு இது. அதுக்கப்புறம் வண்டி, நான் சொன்னேன், வாழ்க்கை மாறலை அப்படின்னா வண்டியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா காலத்திலலாம் ஒரு வண்டியை வச்சுருந்தாங்க, ஓட்டினாங்க. இப்போ அப்படி இல்லை. வண்டியும் இன்றைக்கெலாம் வரதெல்லாம் பேப்பர் மாதிரி தான் வருது. அதிலலாம் அந்த வெயிட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. வாழ்க்கை மாறலை அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வண்டியை நீங்கள் மாற்றுங்க. ஒரு 5 வருஷமாக ஆகுது சார், இல்லை அட்லீஸ்ட் 10 வருஷம் எந்த மாற்றமுமே இல்லை வாழ்க்கையில், நான் அப்படியே தான் இருக்கேன். நிறைய பேர் ஃபோனில் சொல்லும்போது, ஒன்றுமே நடக்கலை சார், எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம், ஒன்றுமே நடக்கலை சார், ஒன்றுமே
ஃபோன் நம்பர் தூக்கி தலையை சுற்றி சிம்மை தூக்கி போடுங்க, ஒரு புது நம்பருக்குள்ளே போங்க. இல்லையா வண்டியை தூக்கி ஓரம் கட்டிட்டு ஒரு புது நம்பருக்கு வாங்க. வெறும் 1500 2000 ரூபாய்க்கு வண்டி கொடுக்குறான். அதுக்கப்புறமா எப்படி இஎம்ஐ கட்டுறோம் டியூ கட்டுறோம்னா கண்டிப்பாக கட்டிடுவீங்க. புது வண்டியில் ஏறுங்க, வாழ்க்கை மாறும், கட்டிடுவீங்க. பயப்படவே பயப்படாதீங்க. அதனால் வாழ்க்கையை மாறுறதுக்கு புதுசாக ஒரு வாகனத்துக்கு போங்க. அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டு, இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் கிடையவே கிடையாது. மோடி வந்தாங்க 2014 வந்தாங்க, எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இலவசமாக கொடுத்தாங்க. இன்னைக்கு கம்மம் கூழ் விற்கிறவங்க ஸ்கேனர் QR கோடில் தான் இருக்குது. தட்டுவோட செட்டு 10 ரூபா 20 ரூபா QR கோடில் தான் இருக்குது. எல்லாமே QR கோட் ஆயிடுச்சு. எல்லாம் உங்கள் பணம் எல்லாம் பேங்க்குள்ளே போகிறதுன்னு ஆகி போயிடுச்சு, மாறிடுச்சு. இப்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு 2 அக்கௌண்ட் இருக்குது இந்தியாவில் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது. இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத அதிகம் பயன்படுத்தக்கூடாது. உங்களோட செல்வ நிலை வளர நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாறணும். இப்போ கணேஷ் ஜிபி புக்ஸ் வச்சுருக்காரு, கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா? இல்லை. கதிர் கடை வச்சுருக்காரு, கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா? இல்லை. ஆனால் இவரே தன்னோட தொழில் நிறுவனத்தில் அதோட இதில் வச்சு அதை வச்சு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நடத்தினால் இவரது தொழில் வளரும். தொழில் வளர்றது தான் முக்கியம். இங்கே அதை தான் பார்க்கணுமே தவிர என் பேரில் வச்சு இங்கே கண்டிப்பாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் வளராது. உங்களோட சேமிப்பை தூக்கிட்டு போய் தான் அதில் போடுவீங்க. கரண்ட் அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் கரண்ட்டாக உங்கள் பிஸ்னஸ்ஸு ஓடிக்கிட்டு இருக்கும். கரண்ட்டில் உங்கள் பிஸ்னஸ் ஓடணுன்னா நீங்கள் முதல்ல கரண்ட் அக்கௌண்ட் வைக்கணும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப 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 முக்கியம். நான் நம்பரை மாற்றினேன், இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு இதில் எதையாவது ஒன்று நீங்கள் பண்ணலைன்னா கூட தயவுசெய்து ஏதோ ஒரு இடத்துல நிற்கும். அதனால தான் இது எல்லாத்தையும் ரூல்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார், தொழில் தொடங்கி நஷ்டமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. எவ்வளோ சார் நஷ்டமாச்சு? 5 லட்சம் போச்சு, 10 லட்சம் போச்சு, 20 லட்சம் போச்சு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபோன், ஒவ்வொரு விரலுக்கு ஏற்ற வீக்கம், ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற பிரச்சனை. அந்த மாதிரி பல பேர் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், தைரியமாக பண்ணுங்க. தைரியமாக இந்த வாகன எண்கள், கைபேசி எண் இது எல்லாத்தையும் மாற்றிட்டு மறுபடியும் உங்கள் தொழிலுக்குள்ளார தைரியமாக இறங்குங்க. தைரியம்தான் உங்களோட வெற்றிக்கு முதல் படி. நாங்கள் நம்பரை மாற்றுறோம். ஒரு கிளைண்ட்டு ஒருத்தருக்கு ஃபோன் நம்பரை மாற்றிடுறோம். மாற்றும் போது நான் ஒரு சிலர் சொல்லுவேன், ஒரு சில சமயத்தில் கண்டிப்பாக பழைய நம்பர் யூஸ் பண்ணி புது நம்பரில் ஏதாவது ஒரு ஃபோன் கால் வருங்க, பேங்க் லோன்லேருந்து கூப்பிடுவான். அதாவது பழைய இதில் கூப்பிடுவாங்க, வாங்குங்க தைரியமாக கட்டிடலாங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு 15-20 நாளில் ஏதாவது ஒரு கூப்பிட்டு ஒரு லோன், லாஸ்ட் ஒரு கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்டாரு, 1 லட்சம் லோன் கூப்பிட்டாங்க. அதே மாதிரி நான் எடுத்துட்டேங்கன்னு. ஆனால் பழைய நம்பரில் தான் சார் கூப்பிட்டான் அப்படின்னாரு. ஏன் சார், பழைய நம்பரில் தான் பேங்க்கில் அக்கௌண்ட்டு கொடுத்துருக்கீங்க, அவன் அந்த நம்பரில் தான் கூப்பிடுவான். இப்போ நீங்கள் லோனை எடுத்துட்டீங்க இல்லையா, இப்போ போய் அவன்கிட்ட பேங்க் ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த நம்பரை மாற்றுங்க, அதுக்கப்புறமா நம்ம கட்டிக்கலாம். தயவுசெய்து நம்பரை மாற்றுங்க சார். இதுதான் நடக்கும். இதை நீங்கள் தைரியமாக பண்ணால் பண்ணிடலாம். வயது ஒரு தடை இல்லைங்க நம்மளோட வெற்றிக்கு. அதாவது தோத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. 45 வயசு 50 வயசு 45 வயசு கூட பிஸ்னஸ் பண்ண லாஸ் ஆயிடுச்சு, எல்லாம் தோத்துட்டோம், அந்த மாதிரி இது பண்ணுறீங்க. பட் அது ஒரு விஷயமே இல்லை. அதாவது KFCயோட உரிமையாளர் சொல்லுவாங்க, 65 இயர்ஸில் அவர் இது ஓப்பன் பண்ணி, அது ஆர்கனைசேஷன். இப்போ அந்த ஆர்கனைசேஷனல் பவர் அதை கிரியேட் பண்ணுறது அது ஒரு தனி விஷயம். இருந்தாலும் அது விட்டுடலாம். பட் ஆனால் ஒரு தனி மனிதன் எந்த வயதிலும் வேணால் ஒரு இதை பண்ணலாம். திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே மிக அதிகமான வயதான அப்புறம் முதலமைச்சரானவர். 68 வயசு. அவருடைய வயசில் எவ்வளோ ஓடினாங்க, பல முயற்சிகள் செய்தாங்க. ஆனால் அவருடைய 68வது வயதில் தான் அவர் முதலமைச்சரானார். இந்தியாவில் முதலமைச்சராக இது வரைக்கும் ஆனவங்களில்
மிக வயதாகி முதலமைச்சரானவர் அவர் தான். அப்போ அவர் என்ன விட்டுட்டாரா? விடலையே, முயற்சி பண்ணார். அப்போது இந்த முயற்சி பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, வாழ்க்கையில் தோக்குறவங்க சேஞ்ச் யுவர் டைரக்டர். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தோத்துட்டேங்கன்னு சொல்கிறவங்க நீங்கள் என்னங்க பண்ணீங்க? சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணீங்க, சொந்தமாக டைரக்ட் பண்ணீங்க, சொந்தமாக மியூசிக் போட்டீங்க, சொந்தமாக நடிச்சிங்க, அதனால் தோற்று போயிட்டீங்க. தயவுசெய்து உட்காந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. உங்கள் ப்ரொடக்ஷனே இல்லை, 0 ஆகிப்போச்சு. இனிமேல் போடுறதுக்கு பணம் இல்லை, அதான் தெரியுமே. அப்போ என்ன பண்ணோம்? ஒரு ப்ரொடியூசரை தேடணும், ஒரு டைரக்டரை தேடணும். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு டைரக்டரை தேடினாருங்க, பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு ஒரு டைரக்டரை தேடினார். அவர் அனுபவத்துக்கு முன்னாடி வேற யாராவது நினைச்சு பாருங்க, அவர்கிட்ட இல்லாத ஆளுங்களா? எவ்வளோ பெரிய ஆளுங்க அவர்கிட்ட இருக்காங்க. ஆனால் இருங்க சொல்கிறேன். எங்க திரு துரைமுருகன், அவருடைய வயசு என்ன? திரு KN நேரு, திரு ஏவா வேலு, KKSSR ராமச்சந்திரன், இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் அவங்க கூட இருக்காங்க. இந்த KKSSRன்னு பாருங்க, அது ராஜநிலை எண். KN நேருவுக்கு பாருங்க, நல்ல நம்பர் தான் வரும். எல்லாரோட எண்ணுமே ஏவா வேலு அப்படின்னா நல்ல நம்பர் தான் வரும். அதெல்லாம் நான் பேசுகிற ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொருத்தர் பேருக்குள்ளார ஒரு ராஜநிலை எண் இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆட்கள் அவர் கூட இருந்த போதும் அந்த தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் அவங்க என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அது பிரகாரம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க மற்ற தலைவர்கள் நடக்கணும்னு நடந்தாங்க, ஜெயிச்சாங்க, ஆட்சியில் உக்காந்தாங்க. அப்போது நீங்கள், நான் சொல்கிறேன் தெளிவாக, அவங்களே டைரக்டரை சேஞ்ச் பண்ணாங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முதல்ல உங்கள் பேச்சை நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. உங்கள் பேச்சை கேட்டு தான் நீங்கள் இப்படி நிற்கிறீங்க. உங்களுக்கான அடுத்த ஒரு நல்ல ஆலோசகரை கேளுங்க. ராசிபுரத்தில் இருக்கீங்களா? உட்காந்து நம்ம வேலுசிவா சார் நம்பரை வருதா, உட்காந்து ஒரு சார் நான் இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன சார் பண்ணணும்? நீங்களாம் இவ்வளோ பெரிய ஜோதிட பிரபஞ்ச குழுன்னு போட்டு இவ்வளோ பேர் மீட்டிங்கெல்லாம் பண்ணுறீங்க, என்னை எப்படியாவது ஜெயிக்க வைங்க. நீங்கள் எனக்கு தாந்திரிக பரிகாரம் பண்ணுங்கள், எனக்கு காசி பரிகாரம், எதுவும் ஒன்று பண்ண, ஆனால் நான் ஜெயிக்கணும்னு வாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வந்தீங்கன்னா, அடுத்தவங்களோட டைரக்ஷனுக்கு வந்தீங்கன்னா உங்களை டைரக்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கலாம். ஆனால் நீங்களே சொந்தமாக நம்பர் எடுக்கிறது, மறுபடியும் நீங்களே சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது, இந்த வேலையை பண்ணாலாம் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. நீங்கள் தோல்வி அடைந்ததற்கு மிக மிக முக்கிய காரணம் உங்களுக்கான சரியான பயிற்சியாளர் இல்லை, உங்களுக்கு சரியான உதவியாளர் இல்லை, உங்களை வழிநடத்தியவர் இல்லை அப்படிங்கிறத முதலில் உணருங்கள். அதற்கான நபரை தேர்ந்தெடுங்கள். சாதாரண ஒரு படத்தோட விநியோகஸ்தராக இருக்காரு மொய்தீன் அப்துல் காதர். யாருக்காவது தெரியுங்களா? மொய்தீன் அப்துல் காதர் யாருக்காவது தெரியுமா சார்? மொய்தீன் அப்துல் காதர் யாருக்காவது தெரியுமா இங்கே இருக்கவங்களுக்கு? அவர் தான் ராஜ்கிரணா ஆகிறார். சாதாரண ப்ரொடியூசரு, சும்மா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கக்கூடியவர். அவர் என் ராசாவின் மனசுலேன்னு ஒரு படம், அந்த படம் 1991 வருது. அவரோட பிறந்த தேதி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 16 மார்ச் 1949, தேதி எண் 16, கூட்டி எண் 33, பிறந்தவர். 33னா பார்த்துக்கோங்க, 16 பார்த்துக்கோங்க, செம்ம டாப்பான நம்பர். அந்த எண்ணில் பிறந்து வெறும் டிஸ்ட்ரிபியூட்டராக உட்காந்துட்டு இருந்தவர். ஆனால் அவரோட வாழ்க்கையில் ஒரு சம்பவம், என் ராசாவின் மனசில் படம் பண்ணுறாரு. அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு நிச்சயம் தெரியும், ஒவ்வொரு தேட்டரை கட் அவுட் உயரத்துக்கு ஒரு வேட்டி கூட கிடையாது, லுங்கியை மடித்து கட்டி கட் அவுட் இருக்கும் அவருக்கு. 91, 93, 95 அப்படியே சும்மா டாப்பில் போகிறாரு, டாப் கியரில் போகிறாரு. அன்றைக்கி ரஜினி படம்லாம் ஓடுதோ இல்லையோ, ராஜ்கிரண் படம் தான் ஓடும். ராஜ்கிரண் ரஜினியை விட அதிக சம்பளம் வாங்கினார். நல்லா பார்த்தீங்கன்னா வரலாறு அதுதான். ஆனால்
தடன்னு ஃப்ளாப். ஒரே வருஷம் 98 மட்டும் ஒரு 4 படம் ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் அவரால் எந்திரிக்கவே முடியல. என்ன சார் பண்ணார்? யாருக்காவது தெரியுமா என்ன பண்ணாருன்னு? கம்முன்னு போய் வீட்டில் படுத்துக்கிட்டாரு. அவரை திரும்ப யாரை கூட்டிகிட்டு வந்தான்னா, நந்தான்னு ஒரு படத்தில், நந்தகுமார் சார் நந்தான்னு உங்கள் பேரில் இருக்கவர் தான் அந்த படம் வந்துச்சு. நந்தா படத்தில் ராஜ்கிரண் பண்ண ரோலில் தமிழ் சினிமாவே அப்படியே சும்மா எங்கடா இவர் இருந்தார் அப்படின்னு பார்த்தாங்க. 2001 அந்த நந்தாங்கிற படம் தான் சூர்யான்ற ஒரு சின்ன பையனை, ஒரு பொடி பையனை, எந்த முக பாவனைக்கும் லாய்க்கு இல்லைன்னு தமிழ் சினிமாவில் நின்ன பையனை பெரிய திரை உலகத்தின் மிகப்பெரிய நடிகராக மாற்றின படம் நந்தா. அந்த நந்தா பாலாவோட இயக்கத்தில் வந்த 2வது படம். அந்த நந்தா படத்தில் ராஜ்கிரண் எங்கேயோ மறுபடியும் வந்தார். அதே வருஷம் திரு சேரன் அவர்களுடைய டைரக்ஷனில் பாண்டவர் பூமின்னு ஒரு படம் நடிக்கிறார். அப்போ இந்த படத்தில் அப்படியே வில்லன் அப்படியே சும்மா இப்படி முறுக்கிக்கிட்டு குத்துவாருன்னா அந்த படத்தில் அவ்வளோ பாசமாக நடிச்சிருந்தார். அந்த சமயத்தில் பாலா மிகப்பெரிய இயக்குனர், சேரன் இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய இயக்குனர். இந்த 2 இயக்குனர் படத்தில் 2 படம் நடிக்கிறாரு. 2 படம் டாப்பாக ஓடுது. தமிழ்நாட்டினுடைய அரசு விருது, துணை நடிகர்களுக்கான தமிழக அரசின் விருதை வாங்குறாரு. அப்போ ஒரு நடிகராக இருக்கிறவர் முன்னணிக்கு வந்து தோத்து உக்காந்த பிறகும் அன்னைக்கு அவருடைய இயக்குனர்கள் வந்த இயக்குனரை மாத்தினாரு. அதுக்கப்புறம் எத்தனையோ படங்கள் நடித்து தனுஷோட இயக்கத்தில் கூட நடிச்சிருக்கார். இன்னைக்கு அவருக்கு வயசு 78. என்னங்க அப்போ என்ன நடந்திருக்குன்னா, இயக்குனரை மாத்திருக்கார். வாழ்க்கை மாறி இருக்கு. இளையராஜா மியூசிக் போட்டாரு என்றாசவன் மனசுல. நந்தாவுக்கு யார் மியூசிக் போட்டா? யுவன் சங்கர் போட்டான். வாழ்க்கை மாறுனுச்சு. நமக்கு யார் மியூசிக் போடுறா? அம்மா மியூசிக் போட்டாங்க, பொண்டாட்டி மியூசிக் போட்டுச்சு. இன்னைக்கும் டெய்லி பொண்டாட்டி மியூசிக் போடுது. மாறாது, மாறவே மாறாது. நீங்கள் மியூசிக் டைரக்டரை மாற்றணும். ஒரு டைரக்டரை நீங்கள் மாற்றியே ஆகணும். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இது நான் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலைங்க, ரியல். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கான விஷயத்தை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். தெலுங்கு சினிமாவில் இதே மாதிரி திரு ஜெகபதி பாபுன்னு ஒருத்தர் இருக்கார். அவருங்கெல்லாம் நல்லா இப்போல்லாம் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. ரஜினி கூட வில்லனெல்லாம் நடிச்சிருக்காரு, ஜெகபதி பாபுன்னு சொல்லி. அவங்க அப்பா ஒரு பெரிய இயக்குனர் கம் ப்ரொடியூசர். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம பையனை களம் இறக்கலான்னு இறக்கி விடுறாங்க. படம் ரிலீஸ் ஆகுது. அவங்க போய் ஒரு தேட்டரில் உட்காந்து நைட்டு எப்படி மக்கள் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு போய் பார்க்குறாரு ஜெகபதி பாபுவும் அவங்க அண்ணாவும். பார்த்துட்டு கீழே வெளியில் வரவங்கள்ட்ட உடனே முன்னாடி வந்துட்டு எப்படி இருக்குது படம் அப்படின்றாங்க. உன் மூஞ்சி மாதிரி இருக்குது அப்படின்னு ஜெகபதி பாபுட்டையும் அண்ணன்ட்டையும் சொல்லிடுறாங்க. ரொம்ப வருத்தப்படுறாரு. திரும்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ராம்கோபால் வருமானு அப்போது பெரிய ஹிட்டாக அவர் டைரக்டர் வரார். அவர் இவரை வச்சு படம் எடுக்கிறாரு. ஹிட்டாவை ஆரம்பிக்கிறாரு. பெரிய பெரிய அளவுக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறார். பெரிய ஓரளவுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் சில தோல்விகளை சந்திக்கிறார். அவருக்கு நிறையா ட்ரிங்க்ஸு, இல்லை சினிமாவில் என்னென்ன பழக்கம் இருக்கோ எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் இழந்துடுறார். டோட்டல் அவுட், எல்லாம் காலி. ஒட்டு மொத்தமாக எல்லாம் காலி. வீடு முதல் கொண்டு காலிங்க. பேட்டி இருக்குது, தந்தி டிவியில் பேட்டி இருக்குது. அநேகமாக ஆல் 8 காரில் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். இப்போது தந்தி டிவியில் அந்த பேட்டி இருக்குது. ஜெகபதி பாபு அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அவரோட வாழ்க்கையை போட்டிங்கன்னா அர்ஜுன், தமிழ்நாட்டோட அர்ஜுன் ஆக்டர் தான் அவருக்கு ஒரு சில ஹெல்ப்லாம் பண்ணி அவரை திரும்ப ரெக்கவர் கொண்டு வராரு. அதுக்கப்புறமா நடிக்க ஆரம்பித்து குணச்சித்திர வேடங்களில், அப்பா கேரக்டரில் இந்த மாதிரி இப்போது திரும்ப நடிக்க ஆரம்பித்து லீடர்னு ஒரு படத்தில் நடித்து, தி லெஜெண்ட்னு ஒரு படத்தில் நடித்தார். படம் வில்லனாக நடித்து எல்லா கேரக்டரில் பண்ணி ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிகப்பெரிய வில்லன் அப்படின்னா ஜெகபதி பாபுன்னு உள்ளே இன்றைக்கி அத்தனை கடனையும் அடைச்சிட்டு இன்றைக்கி ஒரு 10 கோடி ரூபா ரேஞ்சில் அப்படி உட்காந்துட்டு சும்மா ஜம்முன்னு நிற்கிறார். காரணம், இயக்குனரை மாற்றியது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அவரோட பிறந்த தேதி 12/2/1962, தேதி எண் 12, கூட்டு எண் 23. இந்த 23ங்கிறது எவ்வளோ பெரிய ஆளையும் கவுத்துரும், பண இழப்பை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுக்கு தான் இவருடைய விஷயத்தை சொன்னேன்.
உங்கள் திறமையை அறிந்து உங்களை இயக்கும் இயக்குனரை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் போதும், நீங்கள் சம்பாதித்து விடலாம். என்ன சார், ரொம்ப பெரிய விஷயம்லாம் எதுவும் இல்லை. இப்போ லேட்டஸ்டா நம்ம எல்லாம் யூடியூப் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜோசியத்தால் மாறிய பிரசாந்த் வாழ்க்கை அப்படின்னு திரு தியாகராஜன் அவர்கள் நடிகர் ராஜேஷுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் படிச்சுட்டு டாக்டருக்கு போகிறதா இருந்துச்சு. காலேஜ் அட்மிஷன் வாங்கிட்டோம். ஒரு 3 மாதம் டைம் இருந்துச்சு. அதில் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜோசியர்கிட்ட கூப்பிட்டு போய் ஜாதகத்தை கொடுத்து பார்ப்போம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்போ முடிவு பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்க போனோம். ஏன்னா அப்போ ஒரு 2 பேர் மலையாளத்திலே ஏதோ இதில் இவரை படம் நடிக்க கூப்பிட்றாங்க. அப்போ என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியாத சமயத்தில் நாங்கள் போய் ஜாதகம் பார்த்தோம். 7 வருஷம் பையனுக்கு செவ்வாய் திசை. பையன் செவ்வாய் மேசத்தில் சூரியனோட இருக்காப்புல செமையாக டாப்பில் வரப்போகிறான்னு சொன்னாங்க. அதனால் சினிமாவில் இறக்கி விட்டேன். செம்பருத்தி படம் இது வைகாசி காத்திருந்தால் படத்துலேருந்து இட்டு டாப் ஸ்டாராக ஆனார். ராகு திசை ஸ்டார்ட் ஆச்சு. விழுந்தார் விழுந்தார் விழுந்தார். இன்னைக்கு திரும்ப இப்போ மறுபடியும் விஜயோட திரும்ப ரீஎன்ட்ரி ஆகி மறுபடியும் வராரு. அந்த பேட்டியை நல்லா பாருங்க, தெளிவாக பாருங்க. அதில் இந்த ஜோசியத்தால் மாறிய பிரசாந்தோட வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் அவர் இன்னொன்று சொல்றாரு. பிரசாந்துக்கு சிவாஜி கணேசன் ஒரு அட்வைஸ் சொன்னாராமா. என்னன்னு சொல்லி 3 அட்வைஸ் சொல்றாரு. அதில் ஒன்று, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்பயுமே டைரக்டர் சொல்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி நீ மேக்கப்போட போய் உக்காந்துக்கணும். தட் இஸ் பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். இப்போ இன்னைக்கு இங்கே கூட்டம் 10 மணிக்கு அப்படின்னா கதிர் அங்கேருந்து கிளம்பி பர்ஃபெக்டாக கேமரா லைட்டு எல்லாத்தையும் வச்சு அங்கே இதோட பண்ணி 10 மணிக்கு ஆன்லைனில் கொடுத்து அங்கே முத்துப்பாண்டி அவர்கள் அவரோட வீட்டில் உட்காந்து ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு 10 மணிக்கு இங்கே ஆன் பண்ணி விட்டு சார் எல்லாரும் இப்படி வந்தால் தான் இது நடக்கும். அப்போ அந்த பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் ஆகணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2:45க்கு எல்லாம் உள்ளே ஆனோம். 3 மணிக்கெல்லாம் உடனே ஓப்பன் பண்ணி இந்த செஷன் ஸ்டார்ட். பஞ்சுவாலிட்டி கண்டிப்பாக வாழ்க்கையில் இன்னைக்கு ரஜினிகாந்த் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காருன்னா காரணம் இந்த பஞ்சுவாலிட்டிங்கிற. வாழ்க்கையில் பஞ்சுவாலிட்டி ஏங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியா தான் பஞ்சுவாலிட்டியில் இல்லாத ஒரே நாடு. 10 மணிக்கு போகணும்னா 11 மணிக்கு போகிறது இந்தியாவில் மட்டும்தான். வெளிநாட்டில் எல்லா இடத்துலையுமே அந்த டைமுக்கு அப்படியே எக்ஸாக்டாக நிற்பானுங்க. நிறையா பேர் வெளிநாட்டில் இருக்கவங்க பார்ப்பாங்க, சார் பஸ் ஸ்டாண்டில் சைடில் பஸ் இந்த டைமுக்கு வரும்னு போட்டிருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு 12:52 வரும்னு போட்டிருக்குன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த டைம் 12:52 பார்த்தீங்கன்னா பஸ் நிற்கும். அடுத்த இதில் 1 மணி 5 நிமிஷம்னா அந்த 1 மணி 5 நிமிஷத்துக்கு அங்கே போய் நிற்கும். நான் லண்டனில் சொல்கிறேன், உண்மையாது. இது லண்டன் மட்டும் இல்லை, அமெரிக்கா, யூரோப் கண்ட்ரீஸில் டைமிங் பஞ்சுவாலிட்டி வாழ்க்கையில் முக்கியம். டைமிங் பஞ்சுவாலிட்டி வாழ்க்கையில் முக்கியம் இல்லாத ஒரே நாடு நம் நாடு. சார் சொல்கிறாங்க டிவிஎஸ் பஸ் இருக்கும்போது டிவிஎஸ் பஸ்ஸு அவ்வளோ பெர்ஃபெக்டாக வண்டியை கொண்டு அந்த டைமிங்கில் நிறுத்துவாங்க. என்னைக்கு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இந்த பஸ் போச்சோ அன்னையிலிருந்து பஸ் போயிடுச்சுங்கிறாரு. பார்த்துட்டு தான் இருக்கேன் சார். ஆமாம், பார்த்துக்க. ஓகே. அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதே மாதிரி இந்த சந்திரமுகி படம், இந்த சந்திரமுகி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தின் முழு வெற்றிக்கு காரணம் ஏன்னா ராஜ்கிரனை சொல்லும் போது வடிவேலை சொல்லி ஆகணும். ஏன்னா 2 பேரும் ஒரே சமயத்தில் பயணத்தை தொடங்கினவங்க. ராஜ்கிரண் நின்னும் போது இந்த வடிவேலு வண்டி ஓடுன்னு ஓடுனுச்சு. சந்திரமுகி படத்தோட வெற்றியில் அடுத்த படத்துக்கு போகும்போது ரஜினிகாந்த் சொல்கிறாரு, முதல்ல போய் அந்த வடிவேலோட கால் சீட்டை வாங்கிட்டு வந்துருங்கன்னு. நல்லா அந்த பேட்டிலாம் இருக்குது, நீங்களாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குசேலன் படத்துக்கு. ஆனால் அந்த படம் ஓடலை, அது ஏதோ ஒன்று நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு திரு ரஜினிகாந்த் யாரோட கால் சீட்டை கேட்குறாருன்னா யோகி பாபு கால் சீட்டை வாங்கிட்டு வந்துரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரஜினிகாந்த் இன்னைக்கும் ஏன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காருன்னா அவர் இன்னைக்கு எந்த டைரக்டர் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு அவரை கூப்பிடுறாரு. இன்னைக்கு எந்த நடிகை மார்க்கெட்டில் ஓடிட்டு இருக்கா, கீர்த்தி சுரேஷ் ஓடுறாளா, அவ தங்கச்சி கேரக்டரா இருந்தாலும் பரவாயில்ல தூக்கி அவரை போடுங்கிறாரு.
இன்னைக்கு யார் காமெடியன் ஓடிட்டு இருக்கான்? அன்னைக்கு சந்தானம் வேணும்னு தேவைப்பட்டா சந்தானத்தை கூப்பிடுறாரு. இன்னைக்கு யோகி பாபு தேவைப்படுறாரு, யோகி பாபு கூப்பிட்டு வண்டி ஓட்ட விடுறாங்க. அப்போ இன்னைக்கு யார் மியூசிக்? அனிருத். அப்போ வாழ்க்கையில் தெளிவா ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை தெளிவா ரஜினிகாந்த் பண்றதுனால தான் இன்னைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. நீங்க சூப்பர் ஸ்டாராலாம் ஆகலைனாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்டார் ஆகணும்னா தயவு செய்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது, இன்றைய வெற்றியாளர்களோடு பயணிக்க வேண்டும். இன்னைக்கு இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஜோதிட பிரபஞ்ச குழு என்கிற வெற்றியாளர் கூட்டம் ஒன்று திருச்செங்கோட்டில் நடைபெறுகிறது. அந்த வெற்றியாளர்களோடு நாங்கள் இருக்கோம். அந்த வெற்றியாளர்களோடு திரு வேலுசிவாயா வராங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வெற்றியாளர்களோடு பயணிக்கிறோம். எங்களோட நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில், இன்னைக்கு நான் காலையில் உள்ளே வரும்போது திரு ஜிபி புக்ஸ் கணேஷ் அவர் உட்காந்து பேசிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப உண்மையாலுமே பயங்கர சந்தோஷம். ஏன்னா திரு இவர் சொல்லுவார், வல்லரசு தினேஷ் ராஜா சொல்லுவார், என்னோட கார் டிரைவர் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஜோசிக்காரனா இந்த கூட்டத்தில் பேச போகிறான்னு சொல்லுவார். திரு ஜிபி புக்ஸ் கணேஷ் அவர் ஏன்னா உண்மையாலுமே அவர்கிட்ட இருக்க புக்ஸை பார்த்து அவ்வளோ நாலேஜ் அவர்கிட்ட இருக்கு. அவர் இன்னைக்கு உட்காந்து காலையில் கிரகங்களின் சேர்க்கைகளை பற்றி சொல்லும் போது நானாவது இத்தனை பேப்பர் வச்சுட்டு சொல்கிறேன், அப்படியே சும்மா ஃப்ளோவாக கொட்டுறாரு. எல்லா கிரகத்தையும் அப்படியே சொல்கிறாரு. இது ஏன் வருது? திரு வெற்றியாளராக இருக்கக்கூடிய ஜோதிட பிரபஞ்ச குழு கூட்டத்துக்குள்ள அவர் இருக்காரு, அந்த குழுக்குள்ளார இருக்காரு, ஆகிறாரு. தயவு செய்து தோத்துட்டேன் சார், என்னால் ஒன்றும் முடியல சார்னு உட்கார்றதுக்கு பதிலாக மகேஷ் பாபு நான் முதல்ல சொன்ன பிஸ்னஸ்மேன் படத்தில் சொல்லுவார், கடைசியாக கிளைமேக்ஸில் வாழ்க்கையில் ஓடணும்னு நினைக்கிறவன் 10 மைல் ஓடணும்னு நினைக்கிறேன், கூட சீக்கிரம் வா ஓடு, எந்த ஐடியாவும் இல்லாதவன் உடனே போய் செத்துருன்னுவார். அந்த மாதிரி அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அமைதியாக படுத்துக்கோங்க. இந்த ஃபோனை பண்ணிட்டு எந்த நம்பரு நாங்கள் சொல்கிறது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சார், ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுறதுக்கு தான் இருக்கோம். ஒரு நம்பர்லையே இன்னொரு நம்பரை போடுவோம். ஏதோ ஒன்று போட்டு உங்கள் வண்டி ஓடணும், நாங்களும் ஓடணும், நாமளும் ஜெயிக்கணும். என்கிட்ட வர 100 பேரும் ஜெயிக்க மாட்டான், 100ல் 90 பேர் ஜெயிச்சாலும் போதும். இல்லை 10 பேரும் 100 அடிக்கிற அளவுக்கு ஜெயிச்சானா போதும். அதுதான் முக்கியம். அதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் உண்மையாக ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். இந்த எண்கள் அப்படிங்கிறது உறுதியாக வெற்றியை கொடுக்குது அப்படிங்கிறதுல சொல்லிக்கிட்டு, பைஜூஸ் ஜோதிட பிரபஞ்ச குழுவினுடைய போன கூட்டத்தில் சொல்லியிருந்தேன் பைஜூஸ் அப்படின்னு. அந்த பைஜூஸ் அப்படிங்க, அதாவது இந்த நிறுவனத்துக்கு பேர் வைக்கிறவங்க எச்சரிக்கையாக பேர் வைங்க அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். இந்த பைஜூஸுங்கிறது 13 கூட்டிய 57 வருது. 17,545 கோடி. எவ்வளோங்க? 17,545 கோடி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு மேடை விட்டு கீழே இறங்கினது ஒருத்தர் வந்தார். சார் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னா, இல்லை சார் அது 1.82 கோடி லட்சம் அப்படி இப்படின்னு, ஏன்னா அந்த நம்பர் அவருக்கால சொல்ல முடியல. சரி சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அது என்னன்னா 2021 அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு 1.82 லட்சம் கோடி, சுமார் 2 லட்சம் கோடி. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் முதல்ல சொன்னேன், வாழ்க்கையில் நம்ம தோத்தவன் 5 லட்சம் தோத்தவன், 10 லட்சம் தோத்தவன், 50 லட்சம் தோத்தவன் தான் இந்த டிவியை பார்க்குறான், டிவி முன்னாடி உட்காந்துருக்கான். ஒருத்தன் சாதாரணமாக ஆரம்பித்து 2 லட்சம் கோடியை சம்பாரிச்சுட்டு 2 வருஷத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா உட்காந்துட்டான். தப்பான நம்பர் மேலே ஏற்றி கீழே இறக்கிடும், முடிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் நிறுவனம் தப்பாக இருந்து மேலே ஏறினா கூட அந்த இடத்துல நிறுத்துறதுக்கு நல்ல எண்களை பயன்படுத்தி, நல்ல கைபேசி எண்களை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர். வெற்றியாளர் ஆக நீங்கள் வெற்றியைக்கான எண்களை பயன்படுத்துங்கள் என கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த ஐயா திரு வேலு சிவா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபோன் நம்பர் சேலம் அருண் 9952328832. நன்றி. அருண் ராமையா இதுவரைக்கும் ஒரு படம் தயாரிப்பாளர், மியூசிக்கு, டைரக்டர் எல்லாத்தையும் கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்திட்டார். இப்போ நம்ம ராஜநிலையை பற்றி கேட்டோமா இல்லை சினிமா படத்தை பற்றி கேட்டோமாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தான். இப்போ என்னன்னா, ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஒரு நடிகர், பல கோடி சம்பாதிக்கிறார், இல்லைன்னு சொல்ல.
ஆனால் அவருக்கும் ஒரு ஆசை வந்தது, நாமளும் படையெடுத்து இன்னும் பல கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு. இப்படி எடுத்தார், ஒர்க் அவுட் ஆகல, விட்டுட்டார். நான் முதலாளி ஆகல, வேலைக்காரனாக இருந்துக்கிறேன் அப்படின்ட்டார். அதே மாதிரி கமலஹாசன் தசாவதாரம், எல்லா விஷயத்திலையும் அவர் பெரிய ஆள் தான். அவரும் ப்ரொடக்ஷன் பண்ணார், ஜெயிக்கலை. ஒரு படம் ஜெயிக்கும், 3 படம் ஒட்டுமொத்தமாக தோற்று போயிடும். அவரும் இனிமேல் இந்த பொழப்ப வேண்டாம் அப்படின்னு விடலை. அவருக்கு அது உயிர் மூச்சு. ஒருத்தருக்கு பணம் அப்படின்னா சிலருக்கு யோகம், சிலருக்கு அது உயிர் மூச்சாக இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையிலும் அதை விட மாட்டாங்க. இப்போ இந்த எண்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இயற்கையாக அமைஞ்சிரும். ஒரு யோகம் இருக்கிறவங்களுக்கு அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு உட்காந்துரும். சிந்திப்பவனுக்கு நம்ம எப்படி முன்னேறணும் அப்படின்னு சிந்திப்பவனுக்கு எங்கேயாச்சும் அதனுடைய தேடல் மூலயமா அவனுக்கு கிடைச்சிரும். எதை பற்றியும் சிந்திக்காதவனுக்கு கண்ணெதிரே இருந்தால் கூட அவனுக்கு அதனால் பயன்படுத்த முடியாது. இதுதான் லாஜிக். ரொம்ப சிறப்பாக பேசினார். அவருக்கு மேகநாதன் ஐயா பொன்னாடை போத்தி கௌரவமாறு கேட்டுக்கொள்கிறேன்.